மகர லக்கணத்திலே ஒருவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் இந்த பிறப்புக்கு பெயர் கர்ம பிறப்பு என்று பெயர். காலபுருஷனுடைய 10ஆம் வீடே இவருடைய லக்கணமாக மாறுகிறது. இவருக்கு 10ஆம் வீடே தன்னுடைய லக்கணமாக மாறுகின்ற காரணத்தினால் இவருடைய பிறப்பே கர்ம பிறப்பு. அப்போ கர்மஸ்தானம் அதுதான் தொழில் ஸ்தானம். மகர லக்கணத்தில் ஒரு பிறப்பு எடுக்கிறார் என்றால் இவருக்கு வேறு யாரும் எந்த விதமான இதுவும் கொடுக்கறதில்ல, யாரோட இதையும் இவர் போகிறதில்ல. இவருக்கு உண்டானது என்ன இருக்கிறதோ அதை மட்டும் அனுபவிக்க வந்திருக்கிறார் என்று பொருள். திருவோணத்திலே 4 பாதங்களும் அவிட்டத்திலே 2 பாதங்களும் என 9 பாவங்கள் இருக்கின்றன. இந்த 9 பாவங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் இவர் ஒரு சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் செவ்வாயினுடைய தன்மையும் மூன்றையும் ஒன்றாக கலந்து சனியினுடைய அந்த கர்மாவை இதனுடைய இணைத்து இவர் இந்த கர்ம வினையை அனுபவிக்க பிறந்திருக்கிறார். இந்த மகர லக்கணத்திலே பிறந்தவர் எந்த சூழ்நிலையிலும் இவர் மீண்டு வந்து விடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்று உணர முடியாது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல ஜீவன் மகரத்திலே பிறந்தவர்கள்.